நான் உடைச்சி உடைச்சானா இதையும் போயா உடைச்சி தான் எடுத்து உடைச்சி ஈரோடா இருக்கேண்ணா மயக்கத்தில் எடுக்கு தெரியும் தானே கட்டலாம் ஓகே தெரிஞ்சா பாஞ்சு அதை அறுத்துட்டு கீழே எங்கடா முதல்ல கிடக்க தெரியலடாப்பா பாம்பு கிடக்கா பாம்பு கிடந்தா பிரச்சனை இல்லை முதல்ல கிடக்காம விட்டா சரி இதுலேருந்து அவ்வளோதான் அடிச்சுட்டு போயிடும் இந்த விரால் ஒன்று கிடக்குது இந்த விலங்கு இப்படி வலையை கட்டி போட்டு ஒடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று இப்படி பக்கத்து பகுதியில் இருக்கும்போது மீனெல்லாம் வலையை விசிக்கும் இப்போ இவங்க செய்கிறாங்க வலையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரவுண்டாக கட்டி ஒடுக்குறாங்க ஒடுங்க தான் மீன் வந்து வலையில் மாட்டும் ஆமாம் ஓடு ஆமாம் செத்து போயிட்டு போல பெரிய ஆமாம் ஓடு தான் கிடக்குது ஆமாம் ரோடு இப்படி தான் இருக்கும் இதான் விரால் மீன் ஜிலாப்பி ஜப்பான் மீன் சொல்லுவாங்க ஜிலாப்பின்னு சொல்லுவாங்க இதான் விரால் மீன் விரால் மீன் வெட்டப்பில்லை பாருங்கள் கடிச்சு இந்த கையெல்லாம் சரி அரை கிலோ கூட இருக்கும் ஒரு கிலோ அரை கிலோ விட்ட விரால் மீன் வேணும் நான் உள்ளே நிற்கும் ஹோல்டு நிற்கும் கட்டைக்கலண்ணே நிற்கும் இந்தா பார்த்தீங்களா கிளம்பு பாயண்ணே
பிடிச்சிங்களா அந்த கோடு இப்போ வழக்கு தங்கு சொல்லணும் அவருக்கு தங்குசி வேலை அப்போ அறுத்துருங்க அது அங்கே நூல் வரைக்கும் மாட்டேங்க இது சுற்றி விட்டுக்க நூல் வரைக்கும் மாட்டேங்க தங்குசில எடுத்துட்டு போனே வடக்கால இடம் அந்த வடாடு தானே கொடுக்குறது இந்த வடக்கால போயிடுது தட்டுங்க 4 கம்பை தட்டுனா தான் வெளியே வரும் கட்டலாம் வெளியே வரட்டும் அப்போ தட்டணும் இவனே அறுக்கா முடிச்சுன்னா கிடக்கும் வலையில் அறுத்தா சிக்கல் தான் கம்பை தட்டுங்க ஓங்கி அடிச்சிங்கன்னா பாயும் அடிங்க அப்படி அடிச்சாதான் கிடக்கும் அதெல்லாம் பறி எல்லாம் அரிச்சு விட்ரு இழுத்து எடுக்க சரியானே கட்டையெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்துடணும் எல்லாத்தையும் அப்பா இதுக்கு ஹோல்டானா இதான் அடையிற இடம் ஹோல்டு மரம் இல்லாடி கஷ்டம் மரம் இல்லாடி திரும்ப அடையாது அடுத்த முறை எல்லாம் இன்னும் அழிஞ்சிரும் சும்மா கண்ட மாதிரி பிடிச்சி அழிச்சிருவானு சின்னன்லே அங்கே சுங்கம் கொதிக்குதுன்னு அது அப்போ சுங்கானே அடித்த அடி தான் பூந்துட்டு போய்த்தா தான் பூந்துட்டு போய் அந்த வலையில் நின்றுச்சு அந்த வலைக்கு ஓரத்துலேயே நின்று கவனம் தலை அதுதான் நம்மளும் உடையில ஒன்றும் சில கட்டை அடித்து அடி தான் ஒரு கட்டையில் இந்த வலையை கடந்து உள் வலைக்குள்ள நிற்கி இதுக்குள்ள நிற்கி இங்கே இடது பக்கம் தான் நிற்கி இதுக்குள்ள போவா இதுக்குள்ள கிடக்கும் மெதுவாக கொடுக்கணும் கொடுக்க இயலாது கட்டை உள்ளே வந்து பாருங்களேன் இந்த வலைக்குள்ள இங்கே இடது அங்கே நிற்கிது இந்த அந்த மிதப்பு கிட்ட வாங்கலாம் கம்பு இருக்கலா அந்த கம்பு கிட்ட போச்சு அப்போ என்ன பாருங்க இல்லையே வாழெல்லாம் பிஞ்சு கிடக்கு வெள்ளை அடிச்சு கிடக்கு வாழ் சும்மா நூல் விளையாண்டா கிடக்கும் தங்குசி விலை அறுத்துரும் கட்டில் அறுத்துரும் வரா என்னத்து வரும் உள்ளால கிடக்கு பெருசு கிடக்கு அன்றைக்கு நாங்கள் பிடிச்சோம் ஒரு 5-6 கிலோ வரும் உண்டு பெரிய கட்டில் உண்டு கட்டை கடைக்குள்ள அளவு போயிடும் கவனம் அடிச்சு விட்ரும் காலையில் அடிச்சிட்ரும் ஆமையா எடுத்து விடுங்களே வலையை சுற்றிடும் போய்த்தோ தாடு கல்லாம அப்படியே மெதுவாக பிச்சிங்கால வீசிடுங்க தூக்குங்க ஒன்றும் செய்யாது அடியில் அப்படி தூக்குங்க
ரைத்தா ஒரு அது இப்படியே வளையல் அதை எடுத்து அங்கால போட்டு விடணும், இல்லாட்டி வலையை போட்டு விற்றுணும். சுங்க அதான் பழைய பனேரியா கொதிக்குது பனேரி. வளையல் அங்கே என்ன சுங்கடா அடி வளையல் அப்படி ஜிலாபி. எல்லாம் கொட்டை இதுதான் அந்த விராலா, செத்த விரால் ஒன்று தானே. எங்கே சிஷ் எல்லாம் இதாகிட்டு ம் நழுவாயிட்டு. பழைய விராலோட பழசு ஒன்று செத்து அழுவிட்டு திண்டுட்டு பனையேறியலாம். தலை மட்டும் தான் கிடக்கு, எலும்பு மட்டும் தான் கிடக்கு, எல்லாத்தையும் தின்ட்டு கருவாடு ஆயிரும் நாளைக்கு. படும் படை வெட்டியும் கிடந்துச்சு, நான் ஒரு கொலை கொண்டு வெட்டி அறுத்துட்டு மேலே கொப்பு கிடக்கு, தலையில் படும். ஆ அதுலேயும் கட்ட என்னடா நல்லா வளையோட சேர்த்து ஆக எடுக்குங்கடா. என்ன விராடா வலையில் மாட்டிட்டு அது வேறு. மாலை நேரம் சட்டப்படி இருட்டாயிட்டு 7 மணி ஆயிட்டு நைட்டு. நல்லா இருட்டாயிட்டு 6:30 ஆகுது.
அந்த மரத்தெல்லாம் கொக்கு அடையுது. இந்த மரத்தெல்லாம் கொக்கு அடைகிறது பாருங்கள். இந்த வெள்ளை வெளியாரிக்கெல்லாம் கொக்கு.